நேத்து கிட்டத்தட்ட 8 நாள் கழிச்சு எங்க வீட்டு சாரு வீட்டுக்கு வந்தாரு. அதுலயும் 3 நாள் மலேசியா வேற போயிட்டு வந்தாரு. சும்மாவே பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தா நமக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு ஆர்வமா பார்ப்போம். இவர் மலேசியா வேற போயிட்டு வந்திருக்காரு, என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு ஒரு ஆர்வத்தோட நேத்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா கரன்சி பாக்குறேன். அங்க 1 ரிங்கெட்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட மதிப்புக்கு 20 ரூபாய் ஆமா. ஆஹா அப்படியான்னு பேன் வாயை பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு ஒவ்வொன்னா எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லைனா சாக்லேட்டா எடுத்துட்டு இருந்தாங்களா, அதுலயும் எனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வேற லைனா வந்துட்டு இருந்தது. அதுலயும் மலேசியால இருக்க அந்த ட்வின் டவர்ஸ் மாதிரியே சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா லோஹித்துக்கு இந்த அழகழகா குட்டி குட்டியா கார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே நமக்கு லாஸ்டா வெயிட்டா எடுத்து காட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல, நாமம் போட்டாங்கன்னு அதுக்கடுத்து தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படியே எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோன்னு ஓடிட்டு இருந்தது. என்ன முத்தி இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லையான்னு கேட்டதுக்கு உனக்காக தான் இவ்ளோ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அப்படியே சமாளிச்சுட்டாரு. அந்தமான் வந்ததுல இருந்தா காரமா குழம்பு வைக்கிற சீரிஸ் போயிட்டு இருக்கேன். வரும்போதே கால் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால காரமா சொரக்கால வேர்க்கடலை எல்லாம் போட்டு குழம்பு வச்சிருந்தேன். அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.